நீங்கள் ஒரு ஃபுட் அவுட்லெட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா அதில் ஓனாக பண்ணுறதா இல்லை ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதான்ற குழப்பத்தில் இருக்கீங்களா? அதை பற்றின விடையளிக்கிற காணொலியாக தான் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 7 மலை சர்டிஃபைட் ட்ரெய்னர் மற்றும் ஆண்டர்ப்ரனர். இப்போ நம்ம ஃப்ரான்ச்சைஸினா என்ன அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு விளக்கத்தோடு பார்த்துருவோம். ஃப்ரான்ச்சைஸினா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ப்ரூவன் பிஸ்னஸ் மாடல் வச்சுருக்கிற ஒரு பிராண்ட் அவங்களோட பர்மிஷனோட மற்றவங்களுக்கு அந்த பிராண்டை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு அளிக்கிறது தான் இந்த ஃப்ரான்ச்சைஸி மாடல். சரி, இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இப்போது ஃப்ரான்ச்சைஸியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் ஓன் அவுட்லெட்டோட கான்ஸ் அண்ட் ப்ரோவாக இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கும். இப்போ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, ஃப்ரான்ச்சைஸி அவுட்லெட்டோட ப்ரோஸும் கான்ஸும் மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஓன் அவுட்லெட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஃப்ரான்ச்சைஸி இதை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதிலிருந்து நீங்கள் ஓன் அவுட்லெட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. இப்போது ஃப்ரான்ச்சைஸியோட ப்ரோஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃப்ரான்ச்சைஸியோட ப்ரோஸ் மொத்தம் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. அதில் முதல் பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட் பிராண்ட் விசிபிலிட்டி, ரெண்டாவது பாயிண்ட் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட், மூணாவது பாயிண்ட் ஆக்சஸ் டு ரிசோர்ஸ், நாலாவது பாயிண்ட்டு ரெடியூஸ் ரிஸ்க். இப்போது நம்ம கான்ஸ் பார்த்துட போகிறோம். கான்ஸில் மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. அதில் முதல் பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். ஹை காஸ்ட் வரும். ரெண்டாவது பாயிண்ட் லிமிட்டட் ஆக்சசிபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் இருக்கும். மூணாவது காம்படிஷன்ஸ். இப்போ ஃப்ரான்ச்சைஸியோட ப்ரோஸில் இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்துருவோம். ப்ரோஸில் பிராண்ட் விசிபிலிட்டி. இப்போது அது எஸ்டாப்ளிஷான பிராண்டாக இருக்கிறதுனால, பல வருஷங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு அந்த பிராண்ட் விசிபிளாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது அவங்களோட மேஜரான அட்வான்டேஜ். அது மூலயமா நம்மளுக்கான மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். இதெல்லாம் நம்மளுக்கு அதில் இருக்கிற ஒரு ப்ரோஸ் தான். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட். இப்போது நம்ம ஒரு அவுட்லெட் ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கான ஆப்ரேஷனுக்கு தேவையான ட்ரைனிங் தர்றதுலேருந்து அதற்கான சப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு ஈஸிலி அவைலபிளாக கிடைக்கும். அது மூலயமா நம்மளுக்கு ஆப்ரேஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஐடியாஸ் அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு அட்வான்டேஜஸ் நமக்கு. மூணாவது ஆக்சஸ் டு ரிசோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, அவங்களோட பல்க் பர்ச்சேஸ்னால நம்மளுக்கு வாங்குகிற பொருட்களோட விலை ரொம்ப குறைவாக கிடைக்கும். மாதிரி மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், சப்ளை செயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ரிஸ்க்கு. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸி எடுக்கும்போது நம்மளோட ஃபெயிலியர்ஸ்க்கான ரிஸ்க் கிராஜுவலாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு அட்வான்டேஜ் ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் இருக்கிறது. அடுத்தது கான்ஸ் பார்க்க போகிறோம். கான்ஸில் இருக்கிற முதல் பாயிண்ட் பார்ப்போம், ஹை காஸ்ட். ஏன்னா இப்போ அந்த ஃப்ரான்ச்சைஸி நம்ம ஓன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதற்கான ராயல்ட்டி ஃபீயாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ஃபீயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிராண்டிங்க்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், எக்யூப்மெண்ட் செலவு பண்ணுறதா இருக்கும், இதோட காஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாகவே இருக்கும். இப்போ நம்ம ஓனாக பண்ணுறத விட நம்ம ஃப்ரான்ச்சைஸி போகும்போது அதோட காஸ்ட்டு ரொம்ப ஹையாக தான் இருக்கும், குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம், லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி மற்றும் கண்ட்ரோல். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைஸி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். அதனால் நம்மளால் ஓனாக எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அவங்களோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு மேஜரான டிஸ்அட்வான்டேஜ். இப்போ மூணாவது கான்ஸ் என்னன்னு பார்ப்போம். மூணாவது கான்ஸ் என்னென்னா காம்படிஷன். இப்போது அவங்க பிராண்டு ஒரு எஸ்டாப்ளிஷான பிராண்டுன்றதுனால அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்போது நம்ம லோக்கலான இடத்துல, நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் நம்ம அவுட்லெட்டை போடும்போது அங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிட்டர்ஸை கம்பீட் பண்ணுற அளவுக்கான அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதனால் நமக்கு மேஜரான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா நம்மளால் ஓனாக எந்த விதமான மார்க்கெட்டிங்கும் செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு காம்படிட்டர் அவர் நிறைய ஆஃபர் தராரு, அது மூலிமா அவரோட கஸ்டமர்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க அப்படின்னா நமக்குன்னு பிரத்யேகமாக ஒரு
ஆஃபரை வந்து அந்த கம்பெனியால் தர முடியாது. அவங்களோட மொத்த கிளைகளுக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து ஒரு ஆஃபர்ஸை தர முடியும். ஸோ அதனால் அதை அவங்க டினை பண்ணுவாங்க. இதனால் நம்மளுக்கு மேஜரான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. 3 தான் மேஜரான டிஸ்அட்வான்டேஜாக இப்போ நான் குறிப்பிட்டிருக்கேன். இது தவிர சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து நெக்லிஜிபிள் தான். சரி, இப்போது நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸியும் ஒரு ஓன் அவுட்லெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் நான் ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற ஃபுட் சம்மந்தப்பட்ட காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.